டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய வாக்கு எண்ணிக்கையை நம்ம டயலாக் தமிழ் சேனல்ல தொடர்ந்து உடனுக்குடன் வழங்கிட்டு இருக்கிறோம். தற்போது நிலவரப்படி திமுக 77 தொகுதிகள்ல முன்னிலை வச்சிருக்காங்க. ஏற்கனவே 55ல இருந்து இப்ப 5 மணி நிலவரப்படி 77 கொஞ்சம் சற்று முன்னேறி இருக்கிறாங்க. அதே சமயத்துல அதிமுகவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 51 60ல இருந்து இப்ப 51 குறைஞ்சிருக்கிறாங்க. தாவேக்கா அந்த 106 110க்குள்ளேயே அவங்களுடைய மார்ஜின் வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு என்பதை இந்த விஷயத்துல பார்க்க முடியுது இந்த வாக்கு எண்ணிக்கையில. இந்த சமயத்துல இப்ப நம்மளோடு இந்த இப்போ நேர்காணல்ல இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் ஸ்டாலின் நம்மளோட இணைந்திருக்காங்க. அவர்களோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திமுக 77 தொகுதிகள்ல முன்னிலை வகிச்சிருக்கிறாங்க. அதிமுக 51 தொகுதிகள்ல முன்னிலை வச்சு 3ஆம் இடத்துக்கு இப்ப நகர்ந்திருக்கிறாங்க. தாவேக்கா தொடர்ந்து 106 இடங்கள்ல முன்னிலை வச்சிருக்காங்க. எப்படி சார் இந்த ஒரே அடியா புரட்டி போட்ட மாதிரி தாவேக்கா இன்னைக்கு முன்னிலை வகிச்சிட்டு இருக்கிறாங்க? இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். களத்துல தேர்தல் பணிகள்ல போய் பார்க்கும்போது என்னன்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம பேட்டியில கூட ஒரு வாட்டி பேசியிருந்தோம். ஓட்டை கன்சாலிடேட் பண்ணி வாங்குற அளவுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரோ, தேர்தல் அந்த அவங்க சந்திப்பதற்கான கட்டமைப்போ இல்லாம தான் வந்து தாவேக்கா இருக்குது. ஸோ இது வந்து என்னன்னா, பொதுவா நான் எப்படி பாக்குறேன்னா, ஆன்டி டிஎம்கே நரேட்டிவ்னு ஒண்ணு சொல்லுவோம். திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை ஒரு 20-25 வருஷமா கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அது அந்த ஃபேக்டர் வந்து டிஎம்கே எப்பவுமே என்னன்னா ரொம்ப க்ளோஸ் மார்ஜின்ல தான் ஜெயிச்சுட்டே வருவாங்க. நீங்க ஒரு 70 எம்ஜிஆருடைய என்ட்ரிக்கு அப்புறமாவே நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஒரு மோசமான தோல்வியை சந்திக்கும் அல்லது ரொம்ப க்ளோஸ் மார்ஜின்ல வந்து ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை பொதுவாவே வந்து இந்த இடத்துல உருவாக்கி இருக்கிறாங்க. இப்ப திமுக எல்லா வகையிலும் ரொம்ப கரெக்டா அவங்க எதிரே வந்து பேசக்கூடாதுன்னு அப்படி சொல்லல. இன்னைக்கு இருக்கிற ஒரு இடத்துல ஆரோக்கியமான ஒரு அரசியல் விவாதத்திற்கோ, ஜனநாயகத்திற்கான ஒரு குரலை கொடுப்பதற்கோ, அல்லது ஒன்றிய அரசினுடைய கொடுமைகளை எடுத்து குரல் கொடுப்பதற்கோ, ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து இருக்கிற ஒரு வலுவான ஒரு குரல் அப்படின்னு சொன்னா அது திமுகவோட குரல் தான். அதுதான் வந்து பிஜேபிக்கும் மற்றவங்களுக்கும் வந்து பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு ஒன்றிய அரசுல பிஜேபி இருக்கிற சூழல்ல ஆர்எஸ்எஸ் பிஜேபி தன்னுடைய கரத்தை எப்படி பயன்படுத்துதுன்னு சொன்னா, திமுகவுக்கு எதிரான ஒரு அணிசை இயக்கம் முதல்ல வரணும். அதாவது திமுக தோத்து போற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கணும்ன்ற நிலையில இருந்து பல இடத்துல வேலை செஞ்சிருப்பாங்கன்றது பாக்குறோம். ஆன்டி டிஎம்கே நரேட்டிவ்க்கு விஜய்க்கு வந்து உதவி பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அரசியல் ரீதியாவோ அல்லது வந்து தேர்தலை எதிர்கொள்ற விதத்திலேயோ ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல அப்படின்னு சொன்னா கூட ஆன்டி டிஎம்கே நரேட்டிவ் திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்து நிலை தொடர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கிற சூழல்ல அது இப்போ வந்து டிவிகேக்கு வந்து யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு என்னுடைய கருத்து. இப்ப தேர்தலுக்கு முந்தைய காலத்துல வந்து பாஜகவுக்கு எதிராக நாங்க தான் நிறைய ஃபைட் பண்றோம் திமுக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா நம்மளால பார்க்க முடியுது. இப்ப அதிமுக கூட்டணியில பாஜக எல்லா இடங்கள்லயுமே இப்ப பின்னாடி சந்திச்சாலுமே பாஜக எதிர்ப்பு வாக்குகள் வந்து திமுகவை விட அதை வந்து விஜய் அவர்கள் அறுவடை செய்யறாங்களா? இல்ல இப்ப பாஜக எதிர்ப்பு வாக்குகள்னு சொல்றதுன்றது ஒரு பக்கம். நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆன்டி டிஎம்கேன்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, திமுகவுக்கு எதிரான ஒரு வாக்குகளை அதிமுகவாலேயோ அல்லது பிஜேபியாலேயோ கன்சாலிடேட் பண்ண முடியும். ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒண்ணு சொல்லுவோம். ஒரு 5 ஆண்டு கால ஆட்சி இருக்குன்னு சொன்னா ஆட்சியில இருக்கிறவங்க மீது மக்களுக்கு வரக்கூடிய ஒரு எதிர்ப்போ அல்லது வந்து வானான்ற ஃபீலிங்கோ இருக்கிறது வந்து அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ கன்சாலிடேட் ஆகாம இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பொலிட்டிக்கலா ஒரு வேவ் கிரியேட் ஆன மாதிரி தாவேக்காவுக்கு ஆதரவான ஒரு நிலையில் இருந்து, அல்லது ரெண்டுமே திமுக அதிமுக தானங்க, பொதுவா சொல்றாங்கல்ல திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு பேசுற மோசமான அரசியல், அதாவது திராவிட கட்சிகள் வேண்டாம்னு நினைக்கிற ஒரு சித்தாந்தத்துல இருந்து திமுக அதிமுக இல்லாம இன்னொன்று நீங்க பொதுவாவே வந்து அது இருந்துட்டே தான் இருக்கு. நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி வரும்போதோ அல்லது வந்து கமல் கட்சி ஆரம்பிக்கும் போதோ அது வந்துட்டே தான் இருக்கு. யாருக்கும் போகாத அந்த வெற்றி வந்து இல்லாம ஒரு செக்ஷன் ஓட்டு போட்டே இருக்கிறாங்க. இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க வந்து என்னன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இல்லாத அந்த ஓட்டு டிவிகே என்னன்னா ஒரு ரசிக மனநிலையில இருந்து உருவாக்குற ஒரு பிம்பம் இருக்குல்ல. நீங்க வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில் உருவான ஒரு பிம்பம், ஜெயலலிதா காலகட்டத்தில் உருவான ஒரு பிம்பம், இப்ப விஜய்க்கான ஒரு பிம்பம். நீங்க ஒரு அரசியல் கட்சியா வந்து அது வரும்போது அது உருவாயிருக்கு. ஸோ அரசியல் கட்சியா டிவிகே வருது, அந்த விஜய ப்ரொபகண்டா பண்றது, அதுக்கு ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணிருக்காங்க. நம்ம என்ன டிவிகே ஏதோ சும்மா ஜெயிச்சிருச்சுன்னு மட்டும் சொல்லல. நீங்க வந்து அந்த கருத்தை உருவாக்குவதற்கு நீங்க வந்து ஆதவர்ஜனா காசு இல்லாதாளா, அல்லது வந்து ரோகிணி தேட்டர் ஓனர் வந்து காசு இல்லாதாளா? சென்னையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான கேண்டிடேட் வந்து பணம் படைத்த கேண்டிடேட்டா இருக்கிறாங்க. ரொம்ப சாதாரண கேண்டிடேட் நிக்க வச்சிருக்காங்க. இவங்களுடைய பணம் எல்லாம் செலவு பண்ணப்பட்டிருக்காது. எப்படின்னா சோசியல் மீடியால. இன்னைக்கு கூட நான் என்ன சொல்றேன், டிவிகே வெற்றி பெற்றுருச்சு, ரோட்ல வந்து ஒரு 10 பேர் நின்று கொண்டாடுறதுக்கு ஆள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அது இல்ல. எங்க நின்று கொண்டாடுறாங்கன்னா எல்லாம் சோசியல் மீடியால
கொண்டாடிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால கீழே எந்தெந்த டிவி சேனல் எல்லாம் லைவ் போதோ எல்லாத்துலயும் டிவில வந்து டிவி கேடா, டிவி கே இந்த மாதிரியான ஒரு செட் வந்து இருக்கு. அந்த செட்டு இந்த ஆல்டர்னேட்டிவ் அடிப்படையில திமுக இல்ல, திமுக வேணாம் இல்லாட்டி அதிமுக வேணான்ற அடிப்படையில அந்த ஓட்டு அங்க ரசிகர் மன நிலையில இருந்து ஒரு ஓட்டு போடுற கூட்டம் இருக்கு. நம்ம அதை தான் பார்த்தோம். 41 பேர் வந்து கொன்ன போது கூட, விஜயனுடைய பிரச்சாரத்துல கொல்லப்பட்ட போது கூட எதிர்ப்பலையை உருவாக்காம விஜய் நல்லவருன்னு பேசுற இடத்துல நீங்க எப்படி ஒரு ஓட்ட போடாம இருப்பாங்க? அப்படிதான் நான் பாக்குறேன். திமுகவுடைய பின்னடைவுக்கு இது மட்டும் காரணம் எடுத்துக்கலாமா? ஏன்னா அவங்க நிறைய நலத்திட்டங்களை வந்து நாங்க வந்து சாதனைகளா பல்வேறு இடங்கள்ல வந்து அவங்க நல்லாவே பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி திமுக கூட்டணி பலம் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஆனா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்குறதுல வந்து நிறைய சுரக்கம் காட்டுச்சு திமுக. இப்படி இருக்க சூழல்ல இதெல்லாம் இந்த தேர்தல்ல பிரதிபலிக்கிறதா? இல்ல தேர்தல் கூட்டணி, கூட்டணி கட்சிகளுக்கு இடம் ஒதுக்குனது, நலத்திட்ட விஷயங்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த ஓட்டு போடப்பட்டதானா? அப்படி இல்லைன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏற்கனவே நாம ஒரு வாட்டி நடத்தின ஒரு பேட்டியில நான் சொன்னேன், அரசியல் ரீதியாக சிந்தித்து ஓட்டு போடுபவர்கள் தாவேக்காக ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னேன். அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அரசியல் ரீதியாக சிந்தித்து ஓட்டு போடுபவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. சிந்திக்க இடம் கொடுக்காது யாரு? சிந்திக்க இடம் கொடுக்காது யாரு சார்? இல்ல நான் அதுக்கு சொல்ல வரேன். என்னன்னா அரசியல் ரீதியா சிந்திக்காம ஓட்டு போடும் போது வந்து இந்த பிரச்சனை வருது. ஒண்ணு. ரெண்டு என்னன்னா உங்களுக்கு வந்து ஊராட்சி பகுதிகள்ல அந்த இடத்துல என்னன்னு சொன்னா நலத்திட்ட உதவிகளுக்காக ஓட்டு போட்ட செக்ஷன் இருக்கு. திமுகவினுடைய ஓட் ஷேர் நீங்க பாத்தீங்கன்னா உள்ளாட்சி பகுதிகள், கிராமப்புற பகுதிகளிலும் நகராட்சி பகுதிகளிலும் திமுகவுக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்கு. நகர்ப்புறங்கள்ல குறிப்பா வந்து சென்னை சுற்றி இருக்கிற புறநகர், திருச்சி, மதுரை இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் வட மாநிலங்கள், வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து பாமக, அதிமுகவினுடைய அந்த அணி சேர்க்கை குறிப்பா வந்து சாதியை மையப்படுத்தும் அணி சேர்க்கை கொங்கு மண்டலத்துல, அதே மாதிரி வந்து கொங்கு மண்டலத்தின் ஒரு பகுதி, வட மாவட்டங்கள்ல பெரும்பான்மை இடங்கள்ல பாமக, ஏடிஎம்கே கூட்டணி வந்து கேஸ்ட் வைஸ் போலரைசேஷன் நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஓட்டு என்னன்னு சொன்னா நலத்திட்டங்களுக்காக அந்த அரசு செஞ்ச விஷயங்களை உள்வாங்கி கொண்டு பின்னாடி இருக்கிற அரசியல் ஊராட்சி பகுதிகளில் திமுக ஓட்டு போட்டுருக்காங்க. சாதிய அடிப்படையில அல்லது வந்து அணி சேர்க்கை, சாதி ரீதியான அணி சேர்க்கை அல்லது வேற விஷயங்கள்ல இருந்து அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் வட மாவட்டங்கள்ல ஓட்டு போட்டுக்கிறாங்க. மற்ற இடங்கள்ல நீங்க நகர்ப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா பொதுவா இருக்கிற ஆன்டி டிஎம்கே நரேட்டிவ்ன்றதுல இருந்து திமுகவுக்கு எதிரான மனநிலையில இருந்து அதை தொடர்ச்சியா உருவாக்கி இருக்காங்க இல்லையா? அதுல இருந்து அந்த ஓட் ஷேர் வந்து போயிருக்கு. நீங்க கேட்ட கேள்வி மாதிரி ஏன் வந்து இந்த அரசியல் ரீதியா சிந்திக்காத ஒரு சூழல் உருவாகுது அப்படின்னு சொன்னா திமுக வந்து அந்த வேலைகள் இப்ப நீங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் போஸ்ட் போட்டே இருந்தாங்க சோசியல் மீடியால. என்னன்னா கல்வி நிலையங்கள்ல வந்து மாணவர்கள் அரசியல் பேசுவதற்கோ, பொதுத்தளங்கள்ல வந்து அரசியல் பேசுவதற்கோ, ஒரு போராட்டங்களை வந்து நடத்துவதற்கு அனுமதி எல்லாம் வந்து திமுக ரொம்ப தயக்கம் காணும். நீங்க போராட்டம் நடத்துற இடத்துலயும் கல்வி நிலையங்கள்ல மாணவர்கள் அரசியல் பேசுறதுல இளைஞர்கள் மத்தியில இருந்த அரசியல் வரும்போதுதான் இது அரசியல் ரீதியா சிந்திச்சு வந்து ஓட்டு போடுற ஆளா மாறுவாங்க. அல்லது நீங்க அப்படி இல்லைன்னு சொன்னா அதுதான் இந்த ரசிக மனப்பான்மையில இருந்து ஓட்டு போடுறது. ஏன் ஓட்டு போடுறீங்க? எந்த காரணமும் கிடையாது. யாரு உங்க தொகுதியோட வேட்பாளர் தெரியாது. நான் வந்து பல பேர் தாவேக்காக ஓட்டு போட்டேன்னு சொல்லுவவங்க யாருங்க உங்க தொகுதி வேட்பாளர் கேட்டா வேட்பாளர் பேர் தெரியல. எந்த வேட்பாளர்னே தெரியாம ஏன்னா விஜய் என்ன சொல்றாரு, நானே எல்லா தொகுதியிலும் நிக்கிற மாதிரி ஓட்டு போடுறேன்னு சொல்றாரு. வர எம்எல்ஏ யாரா இருக்கு, அவருடைய பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது. அவங்க ஓட்டு போடுறவங்க எல்லாருமே வந்து விஜய் சொல்லிட்டாரு ஓட்டு போடுறவங்க இருந்து ஒரு ரசிக மனப்பான்மையில இருந்து ஓட்டு போட்டுக்கிறாங்களே தவிர தன்னுடைய நான் ஓட்டு போடுற தொகுதியில யாரு வேட்பாளர் கூட தெரியாம ஓட்டு போடக்கூடிய எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு என்னுடைய. இதுல நம்ம 1000 கருத்துக்களை விஜயோடைய இந்த வெற்றிகள்ல சொன்னாலுமே இப்ப கொளத்தூர் தொகுதியில முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் வந்து 30 வருஷமா அந்த தொகுதியில் வெற்றி பெற்ற அவரு தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. இந்த செய்தியெல்லாம் பாக்குறோம்ல, இதெல்லாம் எப்படி தோணுது உங்களுக்கு? இல்ல இது ஒரு என்ன சொல்றது ரொம்ப சிந்தித்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா மாறி போயிடுது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில ஒரு பெரிய மருத்துவமனையை வந்து தன்னுடைய சொந்த தொகுதியின் அடிப்படையில பெரியார் நகர்ல ஒரு பெரிய மருத்துவமனை நான் நேரடியாக அங்க பாத்திருக்கேன். பெரிய மருத்துவமனை, சாலை வசதிகளுக்கான மேம்பாடு, குறிப்பா என்னன்னா சென்னையில வெள்ளம் வரும்போது மிக மோசமா பாதிக்கப்பட்ட ஒரு தொகுதி கொளத்தூர் தொகுதி. அந்த தொகுதி முழுக்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா மழை நீர் தேங்காத அளவுக்கு பெரிய பெரிய மழைநீர் வடிகால்களை வந்து அமைத்து இப்ப நீங்க போனீங்கன்னா மழை பெஞ்சா தண்ணி தேங்காது அந்த அளவுக்கான வடிகால் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இப்ப நான் திரும்ப சொன்ன மாதிரி நலத்திட்டங்களையோ அல்லது அரசினுடைய உட்கட்டமைப்புல அவங்க செலுத்துற விஷயங்கள்லயோ அல்லது அரசு செய்த நல்ல விஷயங்களையோ வந்து கருத்தில் கொண்டு இந்த தேர்தலை வாக்களித்ததாக நான் பார்க்கல. எந்த அடிப்படையில இருந்து வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆன்டி டிஎம்கே நரேட்டிவ்ன்றது ஒண்ணு, அதே மாதிரி திமுக அதிமுக இல்லாம இன்னொன்னு நம்ம வந்து போடணும்ன்ற பாயிண்ட்ல இருந்து ஓட்டு போட்டதா நான் வந்து கருதுறேன். திமுக தாண்டி வேற என்ன விஷயம் முன்னெடுத்திருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? புரியல எப்படி?
இந்த தோல்விக்கு பிறகு திமுக என்ன விஷயத்தை இதுக்கு முன்னாடி முன்னே எடுத்திருக்கும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா, இப்ப நீங்க இதே இடத்துல அதிமுக வந்து வெற்றி பெற்று திமுக இந்த எண்ணிக்கை வந்ததுன்னா அது பெரிய விவாதமா மாறி இருக்காரு. நீங்க கட்சிகள் போது இப்ப நீங்க வந்து அதிமுக ஜெயிச்சிருச்சு, திமுக எதிர்கட்சி ஆயிடுச்சுன்னு சொன்னா 5 வருஷம் ஆட்சி என்ன வேணாலும் காரணங்கள் சொல்லிட்டு போலாம். ஆனா ஒரு புதிய ஒரு மனநிலையில, அதாவது திமுக அதிமுக இல்லாம முதல் முறையா ஏற்கனவே தேசிய கட்சிகளுக்கு ஒரு முடிவு கொண்டுட்டு வந்துதான் திமுக ஆட்சிக்கு வருது. அதுக்கப்புறம் அதிமுக திமுக தவிர வேற எந்த கட்சிகளும் இல்ல. அப்ப திராவிட மாடல் நாம பேசும்போது, திராவிட அரசியல் பேசும்போது, அந்த திராவிட அரசியலையும் திராவிட மாடல்ல இருக்கிற உள்ளடக்கங்களையும் இளம் தலைமுறையினருக்கு நம்ம கொண்டு போகலையோ, அல்லது இளம் தலைமுறையினர் தாண்டி இருக்கிற ஒரு செக்ஷன் கிட்ட ஏற்கனவே வந்து நீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி உருவாக்கி இருக்கிற திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை சரியா கவுண்டர் பண்ணலையோன்ற ஒரு பிரச்சனை தான் இப்ப எழுது. நீங்க பாருங்க, நீங்க மதுரையில ஒரு பெரிய நூலகம், கோவையில நூலகம், சென்னையில நூலகம், இதெல்லாம் வந்து ஒரு அறிவுத்தளத்தில் தமிழக மக்களை கொண்டு போறது. நம்ம முன்னாடி வந்து பெருமையா தமிழ்நாட்டுல இருந்து நாங்க வரோம்னு சொல்றோம் இல்லையா? இப்ப வந்து இதான் அவங்க தமிழ்நாடு, சினிமால இருந்து ஒருத்தர் வந்துட்டா ஓட்டு போட்டு நீங்க ஆட்சியே மாத்திருவீங்களா? நூலகம் தேவை இல்லையா? மருத்துவமனை தேவை இல்லையா? உட்கட்டமைப்பு தேவை இல்லையா? ஒரு முகம் இருந்தா போதுமான்ற மாதிரி ஒரு நிலை உருவாகும் இல்லையா? இந்த நிலையை கவுண்டர் பண்றதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முன்முயற்சி எடுக்கணும், இடதுசாரி இயக்கங்கள் முன்னெடுத்து எடுக்கணும், முற்போக்கு இயக்கங்கள் முன்னெடுத்து எடுக்கணும். இதை வந்து என்னன்னா தேர்தல் அரசியலாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பழக்கம் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? தேர்தல் அரசியலை தாண்டி மக்களோட ஒரு அரசியல் உரையாடலையும் மக்களுடைய அரசியல் சிந்தனையை உயர்த்துவதற்குமான வேலைகள்ல நம்ம போகணும். ஏதோ காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, ஜாதியை சொன்னா ஓட்டு போட்டுருவாங்க, இல்ல வேற எதனா ஒரு இலவசங்களை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்ற சிந்தனையை இது கவுண்டர் பண்ணிருக்கிறதா நான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் மாற்று வந்து விஜய் தான்றதுக்காக ஓட்டு போட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் இருக்கு. வந்து சாதியா ஓட்டு போடுறது, பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்றது, அல்லது வந்து வேற ஏதாவது இலவசங்களை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ற அந்த நிலையிலிருந்து மக்கள் வேற ஒண்ணு யோசிக்கிறாங்கன்ற சிந்தனைக்கு திராவிட கட்சிகள் வரணும் இல்லையா? நீங்க வந்து கடந்த ஒரு 10-20 வருஷத்துல மாற்றம் தானே சார்? எப்படிங்க? இது மாற்றம் தானே சார்? மாற்றம் தான். நீங்க வந்து மாற்றம் அப்படின்றது வந்து சரியான நிலைப்பாட்டுல இருந்து அந்த மாற்றம் வந்திருக்கிறாங்கதான கேள்வி. நீங்க வந்து பணமா ஓட்டு போட வைக்கிறாங்க, சாதியா ஓட்டு போட வைக்கிறாங்கன்ற சிந்தனையிலிருந்து டிவிகேக்கு எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்றது இல்ல. ரசிக மனநிலையில இருந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு மாற்றா ஒண்ணுன்றது வந்து ஓட்டு போடல. என்ன சொல்றாங்க? அவர்கிட்ட பேசும்போது ஆசிரியர்களுக்கு நிறைய செய்யறாங்க, எல்லாரும் கல்வி நிலையத்துக்கு நிறைய நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க, மருத்துவமனை கட்டிருக்காங்க, இதெல்லாம் திமுக இல்லைன்னா வேற யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு வாட்டி விஜய்க்கு ஓட்டு போடணும்ன்றது. அப்ப அவர் விஜய்க்கு தான் ஓட்டு போடணுன்ற மனநிலையில இருந்து போடுறாரே தவிர யாரு நல்லது செஞ்சிருக்காங்க, யாரு நல்லது செய்வாங்கன்ற மனநிலையில இருந்து ஓட்டு போடுறதுதான். இப்ப நமக்கு என்ன கேள்வி வந்துருது? விஜய்க்கு வந்து எந்த தொகுதி எந்த மாவட்டம் தெரியுமான்ற கேள்வி வந்துருது. அதெல்லாம் வந்து அவர் எப்படி அட்டன் பண்ண போறாரு? ஏன்னா எந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட்டனே தெரியாததுதான் ஓட்டு போட்டவங்க ஜாவேகாக்கு. அப்ப எந்த தொகுதி எந்த மாவட்டம் நிர்வாக கட்டமைப்பு என்னன்றது எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு விஜய் பேசுறாரா அப்படின்றதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குதா? இப்ப என்னன்னா இடதுசாரிகளை பாக்குறோம் நாம. இந்தியாவிலே 45 வருடத்துக்கு பிறகு எந்த மாநிலத்துமே ஆட்சியில் இல்லாத ஒரு நிலைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 5 தொகுதியில நின்னாங்க. 3 தொகுதிகளுமே தாவேக்கா தான் அங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2 தொகுதிகள் பத்மநாதபுரம், கீழ்வேலூர்ல மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்ப இந்திய அளவுல இடதுசாரிகள் இல்லாத மாநிலம் என்ற ஒரு நிலை உருவாயிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இடதுசாரிகள் இல்லாத மாநிலத்தை உருவாக்கணும்ன்றது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட திட்டங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட திட்டம்ன்றதை விட இந்திய பெருமுதலாளிகளுடைய நீண்ட நாள் திட்டம். அந்த திட்டத்தை எதிர்கொள்வதற்கு சிபிஎம்மும் அல்லது இடதுசாரி இயக்கமும் தயாராக ஒரு தேர்தலில் தோற்று போயிட்டாங்க அல்லது ஆட்சி பொறுப்பில் இல்லைன்றதுனாலதான் வந்து இடதுசாரிகளோ கம்யூனிஸ்டுகளோ விருத்தப்படுறது வாய்ப்பே கிடையாது. ஏன் தெளிவா சொன்னா, மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்டுகள் இல்லைன்னு சொல்லும் போதும் இன்னைக்கும் மேற்கு வங்காளத்தில் இளைஞர்களை திரட்டி மக்களை திரட்டி போராடுற ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னா வந்து சிபிஎம் தான் அல்லது வந்து இடதுசாரி இயக்கங்கள் தான். போராடக்கூடிய இடத்துல கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனா 35 வருடம் மேற்கு வங்கத்துல ஆட்சியில இருந்தவங்க இப்ப திரும்ப வரவே முடியல. திரிபுராவில் 25 வருடம் ஆட்சியில இருந்தவங்க வரவே முடியல. கேரளாவில் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? கேரளாவிலேயே திரும்ப வர முடியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? திரும்ப வர முடியலன்றது இந்த ஒரு தேர்தலோட மட்டும் இல்லையே, இந்த தேர்தல் மட்டும் கிடையாது. இப்ப நீங்க வந்து நொய்டால பிஜேபி ஆட்சி தான் இருக்கு. தொழிலாளர்கள் மீது அவ்வளவு போராட்டு அடக்குமுறை கையாளுறாங்க. ஆனா அங்க போய் சிவப்பு கொடியை ஏற்றிட்டு தானே வந்து ஒரு கம்பெனி மேல ஒரு தொழிலாளி ஏறி நிக்கின்னு கொடி ஏத்துறாரு. அந்த அடக்குமுறையை தாண்டி ஒரு ஆள் நிக்கணும்னு சொன்னா அது சிவப்பு கொடி பிடிச்சாலதான் இருக்க முடியும். அதை தாண்டி வேற யாரும் நிற்க முடியும்? ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாரையும் ஒடுக்குறாங்க, எல்லாரையும் முடக்குறாங்க. கம்யூனிஸ்டுகளை ஒடுக்க போராடுற தொழிலாளர்களை சந்திக்கிறதுக்கு 4 எம்பியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளரும் போறாரு. அதிகாரி அனுமதிக்க
சொல்றான் போலீஸ் அதிகாரி. நடு ரோட்ல உட்காந்து தர்ணா பண்ணி சந்திச்சவங்க கம்யூனிஸ்டுகள் தானே, வேற எந்த கட்சிக்காரங்களும் போலயே. சிஐடியினுடைய பொதுச் செயலாளர் வந்து போறாரு, கலெக்டர் அலுவலகத்துல அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, உட்கார வச்சுட்டு கலெக்டர் வரமாட்டேங்கிறாரு. உள்ள வந்துட்டு உங்களை பார்க்க முடியாது, உள்ள போங்கன்னு சொல்றாரு கலெக்டர். ஆனா உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி தொழிலாளர்களை பார்த்தவங்க, பாதுகாப்பு நேர போய் பார்த்து வந்தவங்க கம்யூனிஸ்டுகள் தானே. அதனால தேர்தல் வெற்றி தோல்விகள் இருந்து மட்டும் கணக்கு போட முடியுமா அப்படின்னு சொன்னா அது இல்லைன்றது என்னுடைய அபிப்பிராயம். 2, போராட்டங்கள்ல இருக்கிறாங்கன்னா போராட்டம் நம்ம என்ன சொல்றோம், சமூக நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடல, போராட்டங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடல, முடக்கி இதோட அவ்வளவுதான் வந்து நீங்க ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை ஒழிச்சு கேட்டுட்டோம்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன்னா கம்யூனிஸ்ட் கட்சி செய்யப்பட்ட காலகட்டத்திலேயே வேலை செஞ்சிருக்குல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க ஓப்பனா ரோட்ல போகவே முடியாது. ஆனாலும் கம்யூனிஸ்ட் கட்சி 100 ஆண்டு காலம் செயல்படுறதுக்கு காரணம் என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிற அந்த தத்துவார்த்த பின்னணியும் அவங்களுடைய போராட்ட குணமும் தானே. அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. இனி எப்படியா இருக்கும் சார் அவங்களோட செயல்பாடு? ஆட்சியில இருந்து இல்லாம இருக்கும்போது அந்த செயல்பாடு இருக்குல்ல. இல்ல நீங்க வந்து கேரளால இருக்கிற ஆட்சின்னு சொல்றீங்க நீங்க இல்லையா? கேரளால 2 முறை அவங்க கன்சிக்யூட்டிவ் ஆட்சி பொறுப்பு வந்துட்டாங்க. கேரளால எந்த கட்சியும் அடுத்த முறை ஒரு முறை ஆட்சிக்கு வந்ததே இல்ல. ஆனா முதல் முறையா சிபிஎம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அவங்களுடைய லெப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் வந்து 2வது முறை ஆட்சிக்கு வராங்க. ஒரு கடுமையான வந்து பொலிட்டிக்கல் ஃபைட் கொடுத்துருக்காங்க. சோ சிபிஎம்லோ அல்லது லெப்ட் ஃப்ரண்ட்டுக்கோ அவங்களுக்கு வந்து ஐயோ நம்ம தோத்து போயிட்டோன்ற அந்த பாயிண்ட் வந்து அதை டீல் பண்ண மாட்டாங்க. நிச்சயமா அவங்க அந்த பரிசீலனை பண்ணுவாங்க, எதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா கேரளால இது ஒரு அரசியல் ரீதியான ஃபைட். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு முறை தோத்து போனா கூட திரும்ப அரசியல் ரீதியாக ஸ்தாபன ரீதியாக அந்த கட்சி உட்கட்டமைப்புகளையா வந்து வளர்த்துக் கொள்வதற்கான காலகட்டமா தான் வச்சுப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் நீங்க பாருங்க, இன்னைக்கு தேர்தல் முடிவு வருது. 2ஆம் தேதி வந்து ரயில்வே துறையில வந்து பொதுத்துறையினங்கள 30,000 பணியிடங்களை காலி பண்றதை எடுத்து போராட்டம் நடத்துறாங்க. தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தாலும் சரி 7ஆம் தேதி வந்து வர்த்தக சிலிண்டர் வந்து விலை உயர்வை கண்டிச்சு போராட்டம் நடத்த போறாங்க. தேர்தல் வெற்றி தோல்வியினால் முடங்கி போகிற ஒரு கட்சியா வந்து அந்த கட்சி இருக்க போறது கிடையாது. அந்த கட்சி மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கும், தன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்கான நல்ல வேலையை செய்யறதுதான் வர நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம். அது கேரளா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அதே முறையில வந்து அதை அணுகுவாங்க. ஓகே சார். இப்ப தற்போது நிலவரப்படி திமுக வந்து 77 நிக்கிறாங்க முன்னிலையில, அதிமுக 53க்கு வந்திருக்காங்க, தாவேகா 104க்கு வந்திருக்காங்க. இப்ப எங்கேயுமே தனிப்பெரும்பான்மை அப்படி ஒன்றும் இல்லை. ஆனா ஒரு தனியாலா விஜய்க்கு தொகுதிகள் அதிகமா இருந்தாலும் தனி பெரும்பான்மை ஒன்றும் கிடைக்கவில்லை. சோ இது எப்படியான ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும்? விஜய் இருக்கான இல்ல அல்லது திமுக கூட்டணியிலிருந்து விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அதிமுகவினர் போக வாய்ப்பு இருக்குமா? இல்ல இப்ப நீங்க இதுல வந்து வாய்ப்பு அதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் உறுதித்தன்மையை பொறுத்தது. என்னை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் போக மாட்டாங்க. அதை உறுதியா வந்து நம்மளால சொல்ல முடியும். ஆனா மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் நாம யாருமே வந்து சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தேவை வந்து ஒரு 15 சீட்டு தான். நீங்க வந்து பிஜேபி தயாராவே இருக்கும். ஒருவேளை 2 சீட்டு 4 சீட் வேணும்னா அவங்க பண்ணலாம். ஆனா வந்து காங்கிரஸ் உதவி வேணும். அதாவது ஒண்ணு அதிமுக ஃபுல் சப்போர்ட் கொடுத்து அவர் துணை முதலமைச்சர் ஆகணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இல்ல தாவேகாவுக்கு தயாரா இல்ல அப்படின்னு சொன்னா பாமக, இசிகே, காங்கிரஸ் இவங்களை இணைச்சதுன்னு சொன்னா ஒரு கணக்கு வந்து டேலி ஆகுறது வந்து என்னுடைய பார்வையில நான் வந்து பாக்குறேன். அது வந்து அந்தந்த கட்சிகள் தான் முடிவு எடுக்கும். இசிகே அதே முடிவு எடுக்குமா அல்லது வந்து காங்கிரஸ் வந்து தேர்தலுக்கு முன்னாடில இருந்தே வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க தாவேகாவோட போயிடலான்ற மாதிரிலாம். பட் அது அந்தந்த கட்சிக்குள்ள சில உட்கட்சி விவாதங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். இனிமேல் இருக்கிறது வந்து அவங்க தான் சொல்லணும். ஒரு அமைச்சர் பதவிக்காகவோ அல்லது வந்து ஒரு கூட்டணி ஆட்சியில ஏதாவது சில சலுகைகளை பெறுவதற்காகவோ கம்யூனிஸ்டுகள் போக மாட்டாங்கன்றது ஏற்கனவே நம்ம பல மாநிலங்கள்ல பார்த்துருக்கோம். மற்ற கட்சிகள் குறிப்பா வந்து பாமக, விசிக, காங்கிரஸ் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கறத பொறுத்து வந்து நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கலாம். அது வந்து டேலி ஆகும். அந்த அடிப்படையில அதை பார்க்கணும். யாருமே எங்குமே போகலாம் என்னவா இருக்கும் சார் ஆட்சி முறை? யாருமே எங்குமே போகாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு நான் கருதுறேன். ஒண்ணு அதிமுக ஒரு பொசிஷன் எடுக்கணும். ஏன்னா இதுக்குதான் வந்து மேல இருந்து பிஜேபி, RSS உட்கார்ந்து இருக்கு. ஏதாவது ஒரு வகையில வந்து விஜய் ஏதாவது இடத்துல உட்கார வச்சுட்டா திமுக இல்லாத ஒரு நிலையை உருவாக்கலான்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. முற்போக்கு சக்திகளை வந்து முடக்கி வைக்கிறது தான் அவங்களுடைய வேலையா இருக்கு. சோ அதுக்கு வந்து அவங்க கட்டாயம் அடுத்தது ஒரு சிபிஐ என்கொயரிக்கு வந்து டெல்லிக்கு கூப்பிடலாம், விஜய கூப்பிட்டு அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஓகே. இப்போ விஜய் சப்போஸ் ஆட்சி அமைக்கிறாரு ஏதோ ஒரு வகையில, அவருடைய ஆட்சி முறை எப்படியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவரு நீங்களே சொல்லிருக்கீங்க எந்த களத்திலையும் அவர் போராடினதில்லை, எங்க மீடியாவையும் சந்தித்ததில்லை. அப்ப இப்ப ஆட்சி அமைத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் அவருக்கு இருக்கு. ஆனா எப்படியா இருக்கும் ஆட்சி? ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு நிலையா தான் நான் வந்து அதை பாக்குறேன். ஏன்னா எந்த வகையிலயும் ஒரு பெரிய அனுபவமோ அல்லது விஷயங்களை உள்வாங்கி கொண்டு செயல்படுற ஒரு பக்குவமோ இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. ஒரு பொறுப்பற்ற தன்மையை நம்ம வந்து எதிரில் பார்த்தோம். குறிப்பா அந்த 41 பேர் கரூர்ல செத்ததுக்கு வந்து இதுவரைக்கும் அவர் பொறுப்பேற்றுக்கவே இல்லை. மற்றவங்களெல்லாம் குற்றம் சாட்டினாங்க. நீங்க
திராவிட முன்னேற்ற கழகம் கூட என்னன்னா அவர் திமுகவையும் முதலமைச்சரையும் குற்றம் சாட்டும் போது கூட வந்து சரி டிவிக்கே அதை நம்ம கண்டுக்காம போயிடலாம் அவங்க விட்டாங்க. அதனால அவர் ரொம்ப சென்சிடைஸ் பண்ணாரு. நான் என் மேல வந்து வேணுனே இப்படிலாம் பண்ணிட்டாங்க, 41 பேர் சாவறதுக்கு நான் காரணம் கிடையாது, முழுக்க முழுக்க காரணம் அதுக்கு வந்து விஜய் தான். ஆனா அவர் காரணம் இல்லைன்னு அவர் சொன்னாரு. அதை வந்து முழுமையா அட்ரஸ் பண்ணோம். அந்த மாதிரியான ஒரு தலைமை என்னவா இருக்கும்னா, தவறு என்றால் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கணும். அதை இனிமேல் வந்து செய்ய மாட்டோங்கிற ஒரு மனநிலையில இருந்து வந்து அதை செய்யணும். பொதுவா நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, இந்த கலைஞர் அவர்களும் சரி அல்லது வந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்து களத்துல இருக்கிறாங்க, மக்களை போய் சந்திக்கிறாங்க, எல்லா நேரங்களும் ரவுண்ட்ஸ்ல இருக்கிறாங்க, எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க ஏற்கனவே இருந்த ஜெயலலிதா ஒரு நாயகத்தோட வந்து பால்கனில இருந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ களத்துல 24 மணி நேரமும் இருக்கிறவங்களுக்கு கொடுக்காத மரியாதையை பொதுவா அந்த நாயக பிம்பத்தோடு இருக்கிற ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் கொடுத்த இடம் தான் தமிழ்நாடு. இப்ப அந்த மாதிரி விஜய் இருக்கிறார். சோ விஜய் வந்து அந்த பால்கனியில உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு நிலைதான். இப்ப நீங்க வந்து ஒரு பிரச்சாரத்தை முழு நாள் திட்டமிட்டா போகாத ஒருத்தர் விஜய். நீங்க வந்து விழிவாகம் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு டிநகர் முடிச்சுட்டு விழிவாகம் போறான்னு டிநகர்ல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போயிடுவாரு. ஆனா அப்படிதான் வந்து அவருடைய அரசியல் செயல்பாடு ஒரு சொபஸ்டிகேட்டடான சுகபோகம் நிறைந்த ஒரு நிலையில இருந்து அதை அணுகிடுவாருன்றது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஜெயலலிதா அவர்களை தான் பார்த்தோம். அவங்க அவங்க வந்து போறதே வெளியில வந்தாலே அது ஒரு செய்தி. ஆனா வந்து அரசியல் களத்துல நாள்தோறும் இருக்க வேண்டியது இருக்கும். அப்படியான ஒரு விஷயங்கள் இல்லை. பட் என்னன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து எந்த தொகுதி, யார் மாவட்ட செயலாளர், அங்க என்ன பிரச்சனைன்றது எல்லாமே அவங்க டேபிள்ல ஃபாலோ பண்ற ஒரு ஆளா இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஆளா வந்து நான் வந்து விஜய் அவர்களை பார்க்கல. அவரு தன்னை எக்ஸிட் பண்ணி பாருன்னா கையில ஒரு பொறுப்பு வந்துருச்சு. பொறுப்பு வந்த உடனே அதற்கேற்ற வகையில் தன்னை அவர் தயார்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா தமிழ்நாடு நம்ம ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்த இடத்துல இப்படியான ஒரு ரிசல்ட் வரும்போது அது வருத்தத்துக்குரியது தானே. அத ஒருவேளை இல்ல நீங்க எல்லாம் வருத்தப்படுற அளவுக்கு இல்ல, நான் ரொம்ப திறமையான ஆள் தான் பாருங்க என் திறமைன்னு அது நிரூபிக்கணும். நிரூபிச்சாதான் தமிழ்நாட்டு மக்களும் ஓரளவுக்கு வந்து இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சிரமமான ஒரு தமிழ்நாடு சந்திக்கும் அல்லது பேக் சீட் டிரைவரா நிறைய பேர் இருப்பாங்க என்னோட அபிப்பிராயம். எனக்குமே அந்த கேள்விதான் வருது. எனக்குமே அந்த கேள்விதான் வருது. விஜய் வந்து ஆட்சி அமராருன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஏன்னா அவர் வந்து அவர் ஆட்சி வருவதற்கு முன்னாடி ஊழலை பத்தி பேசினாரு, தமிழ்நாட்டுல வேலையின்மையை பத்தி பேசினாரு, போதைப் பொருள் பழக்கம் அதிகமா இருக்குன்னு சொன்னாரு. இதெல்லாம் மாற்றுறதுக்கு விஜய் கிட்ட என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கு, அதை எப்படி கையாள போறான்ற ஒரு கேள்வியுமே இருக்கு. ஏன்னா அது இது வரைக்கும் அது முன்வைக்கல. ஸோ சப்போஸ் இப்படி வரும்போது எப்படியா அதை கையாளுவாருன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது அவருடைய தேர்தல் வாக்குறுதியில ஒன்றும் பெருசா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த திட்டங்கள் எல்லாம் வந்து மாத்திடுவேன்னு சொல்லல. அதெல்லாம் நான் வந்து என்ஹான்ஸ் பண்ணுவேன்ற மாதிரிதான் அவருடைய எல்லா வாக்குறுதியும் இருக்கு. புதுசாலாம் அவர் எதுவும் கொடுக்கல. ஆனா அதுக்கான ஒரு கட்டமைப்பை திமுக தலைமையிலான அரசு வந்து ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கு. திட்டக்குழு சிறப்பான செயல்பாட்டுல இருந்து அமைச்சர்கள் வந்து அதெல்லாம் வந்து முன்னின்று செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. அதிகாரிகளை வந்து திட்டங்களை கொண்டு போவதற்கான வழிவகைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை ஏற்கனவே இருக்கிற அமலாக்கங்களை சீர்குலைக்காமல் முதல்ல இருக்கிற நிதி வருவாயிலிருந்து அதை எப்படி செயல்படுத்துவதுன்ற விஷயத்த கொஞ்சம் அதிகாரிகளோடு சேர்ந்து அவங்க திட்டமிட்டாங்கன்னா அது நடக்கும். இல்ல விஜய் வந்து தான் இருப்பாரு, மற்றவங்க யாராச்சும் தான் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை நடத்துவாங்கன்னு சொன்னா மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாடு மக்களும் சந்திக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் பனையூர்ல இருந்தாருன்னா இங்க என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரிய போறது கிடையாது. அவர் வந்து வேற ஒரு நிலையில இருப்பாரு. இந்த ஆட்சி அதிகாரத்தை வேற யாராச்சும் குறிப்பா வந்து ஏற்கனவே இங்க இருக்கிற ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகள் இங்க இருக்கிற வேற சிலவங்க தான் வந்து கையில வச்சிருப்பாங்க. குறிப்பா நீங்க ஆதவர்ஜுனாலும் ஆல்ரெடி விசிகால இருந்தவர் தான் இங்க வந்தாரு. விசிகால போனதும் வந்து திடீர் என்ட்ரி தான். டிவிகேல திடீர் என்ட்ரி தான். அப்ப எங்க வந்தாரு, ஏன் அவர் இருக்கிறாரு, ஏன் இவ்வளவு கோடி ரூபாய் ஒரு ஆள் செலவு பண்றாருன்னா அதுக்கு பின்னாடி வேற கைகள் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் பொதுவா தமிழ்நாட்டுல நான் தான் மாற்று அப்படின்னு 15 வருஷமா தன்னுடைய வாதத்தை வச்சுட்டே இருக்கக்கூடிய சீமான் இந்த முறை போன முறையாவது 48,000 ஓட்டு வாங்கினாரு. ஆனா இந்த முறை 4,000 ஓட்டு கூட தாண்டாத ஒரு நிலைதான் இருந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அரசகுலத்துல பூஜ்ஜியத்தை நோக்கி போறாரா? துவக்கத்திலே சொன்ன மாதிரி ஆன்டி டிஎம்கே நரேட்டிவ் திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயத்த தொடர்ச்சியா 20-25 வருஷமா பரப்பிட்டு இருக்காங்க. அது பரப்பப்படும் போதெல்லாம் புதுசா யார் என்ட்ரி ஆகுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த வாக்கு பொதுவா திமுக இல்லைங்க நான் அவங்களுக்கு போடுறாங்க திமுக அந்த ஒரு மனநிலையில இருந்து ஒண்ணு உருவாக்குனதுல இருந்து சீமான் வந்து அதை கெயின் பண்ணாரு. ஆனா இப்ப வந்து ஒரு பெரிய அதை விட ஒரு பெரிய ஒரு அலையை வந்து உருவாக்குற மாதிரி விஜயை முன்னிறுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து அதுல இடம் இல்லாம போயிடும். நான் என்ன சொன்னா கொள்கை சித்தாந்தம் அது தப்பா பேசுறாரா கரெக்டா பேசுறல, ஆனா இதுதான் என் கொள்கை இதுதான் என் திட்டம் சொல்லிட்டு போற வகையில யோசிச்சு அந்த ஓட்டை வந்து சீமானுக்கு யாரும் ஓட்டு போட்டதா இல்ல.
ஆன்டி ஓகே. டிஎம்கே நரேட்டிவ் வந்து அவருக்கு ஓட்டு கொடுத்தது. இப்ப விஜய் அந்த இடத்துக்கு வரும்போது சீமான் வந்து அந்த இடத்துல இல்லாம போயிட்டார். அந்த அடிப்படையில ஓகே. தான் நான் அதை பார்க்கிறேன். அடுத்ததா இப்ப 106 இடங்கள்ல இப்ப தொடர்ந்து தாவேக்கா முன்னிலை வைக்கிறாங்க. அதிமுக 52, திமுக 76 அப்படின்ட்டு ஒரு பக்கம் போய்க்கிட்டே இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல இனிமேல் இந்த மாற்றம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தொகுதி திமுக இனிமேல் முன்னிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுகவும் அதே மாதிரி தான். ஸோ இப்படி இருக்க பட்சத்துல எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களும் நேரத்தையும் வழங்கி நேர்காணலில் இணைந்திருக்கிறீங்க. தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். நன்றி.